கடைசியா செய்ய வேண்டியது பிரசன்டேஷன். முதல்ல பிளான் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, பாலிஷ் பண்ணுங்க, அப்புறம் பிரசன்டேஷன் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், நேரம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும், உங்களோட தோல்வி மிச்சமாகும், மன உளைச்சல் மிச்சமாகும். தெளிவா அளவா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க செல்லலாம். இதேதான் பேசுறதுக்கு மேடைக்கு வரும். என்ன பேச போறோம், பிளான், ப்ரிப்பரேஷன் என்ன, இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷன். பிராக்டிஸ் என்ன, அங்கேயே மனசுக்குள்ளேயே பேசி இப்படி போன இப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பிராக்டிஸ். பாலிஸ் என்ன, போய் இந்த வார்த்தை நமக்கு வரல, சரி போனவனு இங்கிலீஷ்ல தான் சொல்லலாமா, போனவனு ஒரு திருக்குறள் சொல்லலாமா, ஏதோ ஒரு வித்தியாசமா பண்ணாதான் அட்ராக்ட் ஆவாங்க. அது வரலையா, சரி அதை விட்டுரு. கடைசியா இங்க வந்து நின்று பேசுறதாங்க பிரசன்டேஷன். அப்படி நீங்க ஒரு பிரசன்டேஷன் பண்ணா மட்டும்தான் அது மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களால் வெல்ல முடியும். அதை மனசுல வச்சுட்டு செய்யும். கிருஷ்ணா வந்து இங்க வந்து சொன்னாரு, நான் முந்திரி பிசினஸ் பண்றேன். நம்ம எல்லாருமே முந்திரி பிசினஸ் தான் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோம். முந்திரி எப்படி முந்திக்கிட்டு வந்து தன்னை வெளிப்படுத்துதோ அந்த மாதிரி அதோட ப்ரிப்பரேஷன்லாம் தெரியாம முந்தி வந்துடுறோம், அதனால காணாம போயிடும். அப்படி வராதீங்க. பதுங்கி பதுங்கி பாயறது தான் தப்பில்லை. ஆனா பதுங்கும் போது நீங்க பண்ண வேண்டியது பிளானு, ப்ரிப்பேரு, பிராக்டிஸ், அப்புறம் பாலிஸ். இது ஈவென்ட் டிசைனிங் நீங்க பண்ணலாங்க. உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைங்க, பிளான் என்ன, எப்படி பண்ணணுங்கிற ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் பிராக்டிஸ், அதுக்கப்புறம் பாலிஸ், அப்புறம் பிரசன்டேஷன். இப்படி பண்றதுனால இந்த ஃபார்முலாவை நீங்க எதுக்கும் பண்ணலாம். ஒரு நாளை டிசைன் பண்றதுக்கு பண்ணிக்கலாம், ஒரு ஈவெண்ட்டை டிசைன் பண்றதுக்கு பண்ணலாம், அல்லது நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்க அதற்கும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்தி பாருங்க. இதுல ஒர்க் அவுட் ஆனா தான் அங்க ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல அது பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரையல் ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்தது போய் செயல்படுத்தி பாருங்க. அப்படி பண்ணினா மட்டும்தான் நீங்க ஜெயிப்பீங்க. அப்படி பண்றதுனால தோக்க மாட்டோம். ஜெயிக்கிறமா இல்லையான்னு தெரியாது, அதை விட்டுருங்க, தோக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதை மனதில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். இதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சோ பேச்சுக்கு இப்ப ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஒரு ஃபார்முலா பாடி மாதிரி இருக்கணும், ஒரு ஃபார்முலா பாடி மாதிரி இருக்கணும். ஹெட்டிங் இருக்கணும், பாடி இருக்கணும், கன்க்ளூடிங் இருக்கணும். இது எங்க பேசினாலும் உண்மையில இந்த மாதிரி பேசுங்க. பேசுற ஆட்களே உங்களுக்கு கவனிப்பாங்க. இப்ப நல்லா இருக்கு அந்த ஆள் பேசுறது, ஏதோ விஷயத்தோட பேசுறாருப்பா. விஷயம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு ஒண்ணும் தெரியாட்டி பரவாயில்லைங்க. ஆனா இந்த மாதிரி பேசுனீங்கன்னா தெரிஞ்ச ஆளாட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற உணர்வு வரும். அந்த உணர்வு வந்தாதாங்க நம்பிக்கை வரும். அப்படி உங்களோட செயல்பாடுகள் இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த 5 பீஸ் மனசுல வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது இல்லாம அடுத்தது பார்க்கலாம். பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும்? சிம்பிளா கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னங்க கிஸ் அடிக்கிற மாதிரி? KISS, keep in short and sweet. ரத்தன சுருக்கமா இருக்கணுங்க. அதுதாங்க கிஸ் அடிக்கிற மாதிரி பேசணும். சும்மா லவல வள 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 வளன்னு பேசணும்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ்ல இருக்கிறவங்களும் MLMல இருக்கிறவங்களும் சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் நிறைய பேசுறதுதான். அப்படி பேசவே கூடாது. என்ன வேணுமோ அதை மட்டுமே பேசணும், என்ன வேணுமோ அதை மட்டுமே கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். அப்படி கொடுத்ததுதான் இப்ப நம்ம நிறைய இடத்துல ஞாபகம் கூட வச்சிருக்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் தொடங்கினார். சிக்காகோல 1912ல உலக சமய மாநாடு நடக்குது. அந்த மாநாடுல சுவாமி விவேகானந்தர் போறாரு. 2 நாள் ப்ராசஸ். முதல் நாள் அவரை பேச விடல, கடைசியில ஏதோ பேசிட்டு போகட்டும் அப்படின்னு தான் அவரை இறக்குறாங்க. கடைசி ஸ்பீக்கரா இறக்குறாங்க. முதல்ல எந்திரிச்ச உடனே அவர் விட்ட வார்த்தை, கொடுத்த வார்த்தை, விதைத்த வார்த்தை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 நிமிஷம் கை தட்ட, 2 நிமிஷம் தட்ட. எப்படிங்க 2 நிமிஷம் தட்ட? இந்த வார்த்தை என்னங்க வார்த்தை? இது எப்படிங்க 2 நிமிஷம் தட்ட வச்சிருக்க முடியும்? அந்த வார்த்தையில் இருந்த சக்தி, அவர் உடம்புல இருந்தக்கூடிய நம்பிக்கை, இது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரிஃப்ளெக்ஷன் ஆகணும். அப்படி ஒரு கிளாப்ஸ். அதுவே மிகப்பெரிய இந்தியாவை பற்றிய மிகப்பெரிய பார்வையையும் ஆன்மீகத்தை பற்றிய மிகப்பெரிய பார்வையையும் அந்த பேச்சில் அவர் மாத்திட்டார். அதற்கு காரணம் தான் ரத்தின சுருக்கம்.
என் ரத்தத்தின் ரத்தங்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அதை சொன்னோன்னு ரசிகன் தட்டான இல்லையா, தட்ட வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அதுதான் ரத்தின சுருக்கமானது. என் உடன்பிறப்புகளே, அந்த வார்த்தை. என்னை வாழ வைத்த தமிழ் மக்களே, மக்களுக்காக நான், மக்களால் நான். இது எல்லாமே நமக்கு அவங்க பேரே ஞாபகத்துல சென்டென்ஸ் தான். இது அதுக்கு முன்னாடி இருந்த சென்டென்ஸ் தான். ஆனா அவங்க பேசி அதுக்கு உயிர் கொடுத்திருக்காங்கல்ல. அதுபோல் உங்கள் வார்த்தை எதை கொடுத்தால் உயிர் கொடுக்கும். That's called kiss மாதிரி பேசணும். ஒரு வார்த்தை மட்டும் மொத்த சென்டென்ஸ் அப்படிதான் பேசணும். அது உங்க தொழிலுக்கு பேசுறது ஈஸி. உங்க தொழிலுக்கு மட்டும் தானே பேச போறீங்க. ஒரு பியூட்டிஷியன் தொழிலுக்கோ, ஒரு பொட்டிக் தொழிலுக்கோ, ஒரு முந்திரி தொழிலுக்கோ, ஒரு டீச்சிங்க்கோ, ஒரு தேங்காய் விற்கிறதோ, எனிதிங், அதை மட்டும் தானே பேச போறீங்க. அதுக்கு சங்கடப்படாம உட்கார்ந்து எந்தெந்த வார்த்தையை போடணும், வீரியமிக்க வார்த்தைகள், சக்தி மிக்க வார்த்தைகள், ஒருத்தங்களை கவரக்கூடிய வார்த்தைகளை வைங்க. வாழ்க பணமுடன்னு சொன்ன, கிண்டல் பண்ணா, கேலி பண்ணா, இப்ப இயல்பாகவே வந்து ஓகே, அவங்களே ஏத்துக்கக்கூடிய வார்த்தையை வந்துருச்சு. சில வார்த்தைகள் நானா சொல்ல ஆரம்பிச்சதுதான், சொல்லும் போது காமெடியா தான் இருந்துச்சு. பட் இப்ப சொல்ல சொல்ல நம்மை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அவங்க இயல்பாகவே பயன்படுத்துறாங்க. ஆனந்த வணக்கமாக இருக்கட்டும், நன்றிகள் கோடியாக இருக்கட்டும், வாழ்க பணமுடனாக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கான சக்தி ஊட்டக்கூடிய வார்த்தைகளா, அருட்பெரும் ஜோதிங்கிற மந்திரமா இருக்கட்டும். இதெல்லாம் ஆல்ரெடி இருந்ததுதான், ஒன்றும் உருவாக்கவெல்லாம் இல்லை, யாரும் உருவாக்கவும் முடியாது. ஆனால் அதை சரியான இடத்துல கொடுக்கும் போது அது நம்மை முன்னிலைப்படுத்தும். அந்த மாதிரி பேச்சை முன்னிலைப்படுத்துறதுக்கு நீங்க கிஸ் அடிக்கிற மாதிரி பேசுங்க. ஓகேங்களா? அது எங்கேயாக இருந்தாலும் சரி. பேசும்போது, ஒரு நபர்கிட்ட பேசும்போது எப்படி நிக்கணும்? முதல்ல உங்க தோள்பட்டைக்கு நேராக கால் இருக்கணும். உங்களின் தோள்பட்டைக்கு நேராகத்தான் கால் இருக்க வேண்டும். சோ இந்த பொசிஷன்ல நின்னோம்னா ஒரு நாள் இல்ல 5 நாளா இருந்தாலும் நீங்க பேசலாம். இப்ப நான் இப்படித்தான் நின்றுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய 29 பேருக்கு நான் நேரா நின்றுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஒரே பொசிஷன் 29 பேர்த்தை கவர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, என்னடா என்ன பார்த்தே பேசிட்டு இருக்கிறாரு, நான் உங்களை பார்க்கல, நான் காமனா பாக்குறது ஐ கான்டாக்ட் வந்துடுற மாதிரி இருக்கு. சோ ஒரு பேச்சுல இப்படி நிக்கணும். பேசும்போது கண் பார்வை யாரிடம் பேசுறமோ அவர்களை நோக்கி இருக்க வேண்டும். அப்பத்தான் அவர்கள் நம்மை நோக்குவார்கள். நம்மை நோக்கினால்தான் நாம் சொல்வது அவர்களுக்கு போய் சேரும். சோ ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கணுங்க? பேசுறவங்களை பார்த்துருக்கணும். அது 1 to 1 இருந்தாலும் சரி, 1 to 10 இருந்தாலும் சரி. இங்க 2000 பேர் உட்கார்ந்தாலும் அத்தனை பேர்த்தையும் நான் பார்க்குற மாதிரி இருக்கும். சோ பேசும்போது இப்படி நில்லுங்க, இப்படி பாருங்க, முதுகுத்தண்டு நேரா இருக்கணும், கழுத்து சீராக இருக்கணும். அதற்கு அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை சரியான கேப் இருக்கணும். நம்ம டைப் பண்ற கீபேட் இருக்குல்ல, அதுல எந்த கீ பெருசா இருக்கும்? ஸ்பேஸ். ஏன் அதை மட்டும் பெருசா வச்சிருக்காங்க? அடிக்கடி அதை பயன்படுத்தணும், அடிக்கடி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுக்காகத்தான். சோ அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும் பேச்சுலயும். ஏன்னா 2 விஷயத்துக்காக வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி கொடுக்கணும். 1 சுவாசம் எடுக்கிறதுக்கு, இன்னொன்னு உச்சரிப்பு தெளிவாக வருவதற்கு. வேகமா பேசுற என்ன ஆகும்? மூச்சு வாங்க முடியும். இதுவே அழகா விட்டு விட்டு பேசுற என்ன ஆகும்? அந்த வார்த்தை தெளிவாக உங்களை நோக்கி கொடுக்க முடியும். அதனால பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை கேப் கொடுங்க. அடுத்தது, இப்ப நிறைய பேர் இங்க மேடையில வந்து பண்ண விஷயம், பேசும்போது இச்சு கொட்டி பேசுது. இதையெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. இதே இச்சு கொட்டி பேசுறது போன்ல பேசுனா என்னவா கேட்கும்? ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி கேட்குங்க. என்ன ஆனாலும் தவறா போலாம். நிறைய பேர் பெண்கள் இருக்கீங்க, பெண்கள் சார்ந்த தொழில் நம்ம பண்றோம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மனோநிலை எப்படி நமக்கு தெரியாது. நம்ம நல்லா தான் பேசுறோம், நல்ல விஷயத்துக்காக தான் பேசுறோம். ஆனா கேட்கறவங்களோட மனோநிலை எப்படி நமக்கு தெரியாது. அதுவே தவறான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். நிறைய டெலிகாலிங் கம்பெனில இது ஒரு பெரிய இஷ்யூவே இருக்கு. அதனால் இச்சு கொட்டி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். நம்ம பெரியவங்களே அதை தானே சொல்லுவாங்க, சும்மா இச்சு கொட்டிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல. காரணம், நாக்கு வறண்டுருங்க அப்படிங்க, நாக்கு வறண்டு போயிருங்க. நாக்கு வறண்டுச்சுனாவே எனர்ஜி போயிடும். ஸோ அதனால இச்சு கொட்டி பேசுவதை தவிர்த்துருங்கள். மிக முக்கியமாக போன்ல இச்சு கொட்டி பேசுவது தவறு.
அடுத்தது ரிப்பீட்டட் வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லாதீங்க.